கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை மறந்து கொண்டோம். எல்லா நாட்களும் ஒரு நாள் மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையை பார்க்கிறோம். எல்லா நாளும் ஒரு மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையை பார்க்கிறோம். சுமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல நேர காலத்தோட குளிச்சு நறுமணங்களை எல்லாம் பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகள்ல சிறந்த ஆடையை உடுத்து கொண்டு நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வராங்க. இவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. செல்வந்தர்கள் பணத்தால என்ன அமல்கள் செய்வார்களோ அவர்களை விட நீங்கள் முந்தி விடுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுது நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வருவது இது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பு என்ன? ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டில் உழவு செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். எவ்வளவு வாழ்க்கையை எடுத்து நடங்க. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கும் வீட்டில் இருந்து கொண்டு உதவு செய்து கொண்டு வந்தா பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். எப்படி நன்மை? லேசா அடையலாமா இல்லையா? லேசா அடையலாம். ஆனா மனிதன் எல்லா நாளும் அதே வெள்ளிக்கிழமை நாள் மாதிரி கருதுகிறார். வேலைகளை கொஞ்சம் பிற்படுத்துங்க, குதுபாவுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாள். இது மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு என்ன? கிழமையில 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாளையில சிறந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். சூரியன் உதயமாக கூடிய நாட்கள்ல சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள். கியாமத் நாள் வருவது வெள்ளிக்கிழமை நாள். எத்தனை பேர் இந்த சிறப்பை வழங்கியிருக்கிறோம்? எத்தனை பேர் வழங்கியிருக்கிறோம்? பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றா சொல்லவே தேவை. சொல்லவே வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யறாங்க. வசதி இல்லாதவர்கள் நேர காலத்தோட வந்தா ஜும்மாவுடைய நேர காலத்தோட வந்தா ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலேயும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை யார் சொல்றாரோ பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை பேர் வழங்கி இருக்கிறோம் என்ற சிறப்பு. இத்தனை பேர் வழங்கி இருக்கிறோம். சிறுவர்களும் கொஞ்சம் வயசு போனாங்களும் தான் ஏற காலத்தோட வாலிபர்களை பார்த்தா கடைசியா வருவாங்க. மிம்பரம் தொடங்கும் போது பின்னால வருவாங்க. எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, எந்த சிறப்பும் கிடைக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் ஜும்மாவுடைய காலத்தோட சமூகம் அளிப்பதற்கு இந்த ஹுத்பாவிலிருந்து நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,